ம். யார்ரா அது? சண்டே கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா, டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கானுங்க. ச்சை! ம். அ. அ. ம். யார்ரா அது? ச்சை! ஆ, என்னங்க? வணக்கம் சார். ம். வணக்கம். சொல்லுங்க. எனக்கு இந்த அபார்ட்மெண்ட்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் வீடு. பார்த்துருக்கேங்க. சொல்லுங்க. தூங்குறப்போ உங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டேனாங்க? அதான் வந்துட்டீங்கல்ல. விஷயத்த சொல்லுங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேங்க. வெளிய போய் வேலை செய்ய எங்க வீட்ல விடல. மாசம் மாசம் எனக்கும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. நீங்க பேச்சுலரா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க 3 வேளையும் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறீங்கல்ல? உங்க வீட்டுக்கு தினமும் டெலிவரி பாய் வந்துட்டு போறத பாப்பேன். ஆ, ம். நீங்க எதுவும் தப்பா நெனைக்கலன்னா, இனிமே 3 வேளையும் நானே உங்களுக்கு சமைச்சு தரேங்க. எனக்கு அதிகமாலாம் காசு ஒண்ணும் வேணாங்க. மாசத்துக்கு 3000 தாங்க. அது போதுங்க. ம். சாப்பாடு நீங்க கொண்டு வந்து குடுப்பீங்களா? இல்ல நானே வந்து சாப்பிடணுமா? ஐயய்யோ! எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. நானே உங்களுக்கு 3 வேளையும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து தரேங்க. சரிங்க. ஆ, டிஃபனுக்கு தோசை பண்ணியிருக்கேங்க. எடுத்துட்டு வந்து தரேன். அத சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் புடிச்சிருந்தா நம்ம கன்டின்யூ பண்ணலாங்க. நான் போய் எடுத்துட்டு வரேங்க. சரிங்க. ம். ம். ஏதோ நெனப்புல டிஃபன் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். ம். ஒருவேள டிஃபன் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே. ஒருவேள டேஸ்ட் நல்லா இல்லன்னா, என்ன பண்றது? சாப்பாடு நல்லா இல்லன்னா அத யாரு தின்றது? ம். சாப்பாடு மட்டும் நல்லா இல்லன்னா, ஏதாவது ஒண்ணு சொல்லி அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம். ம். என்னங்க? என்னங்க? அ ஆ? டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேங்க. ம். ஓ! அதுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டீங்களா? குடுங்க. ம். கொஞ்சம் இருங்க. உங்க பாக்ஸ வாங்கிட்டு போயிடுங்க. ஆ. ம். ஆ, லஞ்ச் சமைச்சுக்கிட்டு இருக்கேங்க. ம். கரெக்ட்டா 1 மணிக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து தரேன். சரிங்க. சரி வரேங்க. ம். ம். டேஸ்ட் செம்மையா இருக்கே! நான் ஏதேதோ நெனச்சேன். சூப்பர்! செம்மையா இருக்கு. இந்த மாரி டேஸ்ட்டா சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது? இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியது தான். ம். கன்டின்யூ பண்ணலாம். ம். என்னங்க? என்னங்க? உள்ள இருக்கீங்களா? அ, இதோ வரேங்க. அ, அ. வந்துட்டீங்களா? ஆ, இன்னைக்கு சண்டே இல்லையா? ம். சண்டே ஸ்பெஷலா மட்டன் பிரியாணி சமைச்சிருக்கேன். ஓ! இந்தாங்க. சூப்பருங்க. சரிங்க, நான் போயிட்டு ம். வரேன். என்னங்க, ஆ, சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. ம். காலையில நீங்க குடுத்த டிஃபனு செம்மையா இருந்துச்சுங்க. ஆஹா. அப்படியே எங்க அம்மா கையால செஞ்ச மாதிரியே இருந்துச்சு. தேங்க்ஸுங்க. நீங்க ஏதாவது டிஃபன் சென்டர் மாதிரி வைக்கலாம்லங்க? என்ன மாதிரி நெறைய பேருக்கு ஹெல்ப்பா இருக்கும் இல்லையா? ம். உங்களுக்கு கூட நல்ல பிசினஸ் ஆகுங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஐடியா நல்லாதாங்க இருக்கு. ம். இதுக்கும் ஒரு தடவ யோசிச்சு நான் முடிவெடுக்கிறேங்க. ஓகேங்க. சரி சாப்பிடுங்க. ம். வரேன். சொல்றா மச்சான். ஹாய்டா மாமா. ஹாய்டா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. சரி, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல மாமா. எனக்கு கல்யாணம்டா. டேய் சூப்பர்ரா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ, தேங்க் யூடா.
ம். அதான் இன்விடேஷன் குடுக்கறதுக்கு உன் வீட்டுக்கு வரலான்னு நெனச்சேன்டா. எப்படா வரப்போற? ஆ, உங்க அப்பா, அம்மா எப்ப வீட்ல இருப்பாங்க? அப்பா அம்மா எப்பவும் வீட்ல தான்டா இருப்பாங்க. ஓ! ஓகே. ஈவினிங் வாடா, நானும் ஆஃபீஸ்லேருந்து வந்துருவேன். சரியா? ஓகே. சரி மாமா. அப்ப நான் ஈவினிங்கா வரேன். ஓகேடா. ம். ஓகேடா. சரி, நீ லவ் பண்ணிட்டு இருந்தியே அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்ல மாமா. எனக்கும் அந்த பொண்ணுக்கும் செட்டே ஆகாது. ஐயோ! என்னாச்சுடா? ஆ, சின்ன இஷ்யூ ஆயிடுச்சுடா. அது எதுக்கு? அப்புறம் இந்த வரன் வந்து எங்க சொந்தத்திலேயே வந்துச்சு. எங்க அப்பா, அம்மா தான் பாத்தாங்க. பொண்ணு நல்லா படிச்சிருக்கு. ஆஹா. எனக்கும் அந்த பொண்ண பாத்ததுமே பிடிச்சிருச்சு. அப்படியா? ம். அதான் உடனே கல்யாணத்துக்கு ஓகே சொல்ட்டேன். ஓகேடா. எனிவே ம். கங்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் மாமா. டேய், ம். மேனேஜர் கத்திக்கிட்டு இருக்கான்டா. நம்ம ம். அப்புறம் பேசலாமா? சரி மாமா. ஈவினிங் வரேன்ல, அப்ப பேசிக்கலாம். சரிடா. தப்பா ம். நினைச்சுக்காத. சரி மாமா. யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. நான் போய் பார்க்குறேன். ஓகேடா. பை. ஓகேடா. தேங்க் யூ. ம். ஹேய் சௌமியா! நீ எங்க? என் வீட்டு அட்ரஸ் உனக்கு எப்படி தெரியும்? சார் வீடு என்ன துபாய்ல இருக்குங்களா? நீ கைலாசால இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவோம். சரி. உள்ள வா. காஃபி குடிக்கலாம். எனக்கு ஒண்ணும் நீ குடுக்குற காஃபி எல்லாம் தேவை கிடையாது. எதுவுமே நடக்காத மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிறதுக்கு உன்னால மட்டும் எப்படிடா முடியுது? வாட்? என்னாச்சு உனக்கு? நடிக்கிறத நிறுத்து. உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருச்சுன்னு எனக்கு தெரியும். வாட்? எனக்கு கல்யாணமா? எனக்கு தெரியாம ம். எனக்கே கல்யாணமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உன் கல்யாண இன்விடேஷனை காட்டவா உனக்கு? எங்க காட்டு பார்க்கலாம். ம். ஹலோ டேய், நேத்து எனக்கு ஒரு இன்விடேஷன் காட்டுனல, அது என் வாட்ஸ்அப்க்கு அனுப்புறியா கொஞ்சம்? சீக்கிரம் அனுப்பு. இருக்குடா இன்னைக்கு உனக்கு. ம். நல்லா பாரு. இதுல இருக்கிறது நீ தானே? ஆ, இது உன் கல்யாண இன்விடேஷன் தானே? ம். இப்படி பண்றதுக்கு உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கணும்? 4 இயர்ஸா என்ன லவ் பண்ணிட்டு 2 இயர்ஸா லிவிங்ல இருந்துட்டு இப்ப வேற பொண்ணு கேக்குதா உனக்கு? உன்னால இப்ப நான் 3 மாசம் பிரெக்னன்ட். அது தெரியுமாடா உனக்கு? சௌமியா, அது வந்து என் வீட்டாளுங்க ஒரு வரன் பார்த்தாங்க சௌமியா. அந்த பொண்ணு எங்களுக்கு ஒரு வகையில தூரத்து சொந்தம். அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா பங்களா அது இதுன்னு தரான்னாங்க. நான் உன்னை லவ் பண்றத எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி பார்த்தேன் சௌமியா. ஆனா அவங்க ஒத்துக்கல. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் ஒத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சாரி சௌமியா. உனக்கு என் வாழ்க்கைய விட அந்த பணம் பெருசா போயிருச்சாடா? புரிஞ்சுதான் பேசுறியா? இப்ப என் வாழ்க்கை என்னடா ஆவறது? என் வயித்துல இருக்கிற குழந்தைய என்ன பண்ண சொல்ற? இதெல்லாம் வேலைக்காகாது. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேனா இல்லையான்னு பாரு. நான் யாருன்னு காட்டுறேன்டா உனக்கு. சரி சௌமியா, நான் வேணா ஒண்ணு பண்றேன். அந்த பொண்ணை வேணா நான் பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன் கூட எப்பவும் போல ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். சென்ஸ் இருக்காடா உனக்கு? எத்தனை பொண்ணு வேணும் உனக்கு? அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க போறியா? ஒருத்தி கூட உன்னால வாழ முடியாது போல இருக்கு. இதுக்கே உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளணும்டா. சௌமியா, அப்படிலாம் சொல்லாத சௌமியா. நீ இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திட்டனா எங்க அப்பா அம்மாவோட மானமே போயிடும். இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின கௌரவம் அவங்க பெத்த பிள்ளையாலேயே போறத அவங்களால தாங்கிக்க முடியாது. ம்? ப்ளீஸ் சௌமியா, கொஞ்சம் யோசிச்சு பாரேன். ப்ளீஸ் சௌமியா, கொஞ்சம் யோசிச்சு பாரேன். சும்மா நடிக்கிற வேலை வச்சுக்காத, வா ஸ்டேஷன் போலாம். சௌமியா ப்ளீஸ் பேசி வாடா. சௌமியா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சௌமியா. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு Please, இப்படி பண்ணாதான்டா சௌமியா. அறிவு வரும். சௌமியா ப்ளீஸ் நில்லு சௌமியா. சௌமியா நான் சொல்றத கேளு. ப்ளீஸ் சௌமியா.